அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம உடல் உறுப்புகளில் முக்கியமானது கிட்னி, சிறுநீரகப்பை, கல்லீரல், லிவர். அதை விட்டால் கண் பார்வை முக்கியம். இப்போ கண் பார்வை நல்லா தெளிவடைகிறதுக்காக சில டிப்ஸுகள் சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கண்ணில் அரிப்பு ஏற்படுது, புரை வளருது, சதை வளருது, கட்டி வளருது, இதெல்லாம் குணமாகுதுன்னா மூக்கிரட்டை கீரையினுடைய சாறு எடுத்து காலை மாலை 2 வேளை ஒரு வாரத்துக்கு 2 சொட்டு கண்களில் ஊற்றுவாங்க. கண்புரை சரியாயிடும், கண் அரிப்பு சரியாயிடும், கண்ணில் கட்டி வந்தாலும் பார்வை மறைச்சாலும் சரியாயிடும். அதே போல் திருநீற்று பச்சை இலை, அதனுடைய சாறு எடுத்து கண்களில் காலை மாலை 2 வேளையும் 2 சொட்டு ஊற்றுவாங்க ஒரு வாரத்துக்கு. கண் பார்வை தெளிவடையும், கண்ணில் இருக்கிற புரை மறையும், கண்ணில் இருக்கிற கட்டிலாம் சரியாயிடும். அதே போல் காட்டு முள்ளங்கி சாறு எடுத்து 2 சொட்டு ஊற்றுவாங்க. அது மாதிரி ஊற்றினா வந்தாலும் கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் நம்ம கீழாநெல்லி தண்டிலிருந்து சாறு எடுக்கணும். சாறு எடுத்து விளக்கெண்ணெய் கூட கலந்து காலை மாலை 2 வேளையும் 2 சொட்டு ஊற்றுவாங்க கண்களில். கண் அரிப்பு, கண்ணில் கண்புரை, கண்ணில் கட்டி இருந்தாலும் சரியாகிவிடும். அதே போல் நம்ம கண்ணில் பூ விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பூ விழுந்து அந்த கருவிழி வெண்மையாக மாறி கண் பார்வை மறைய வாய்ப்பு இருக்கிறது. அது சரியாகிறதுன்னா நம்ம தொட்டாஞ்சலிங்களை சாறுடன் குதிரை மூத்திரம் கலந்து நம்ம 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்புரை நீங்கி கண்ணில் அந்த புழு விழுந்தெல்லாம் நீங்கி கண் பார்வை தெளிவடையும். அதே போல் நம்ம அம்மன் பச்சரிசி இலையிலேருந்து சாறு எடுத்து கண்களில் 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கனாலும் கண் பார்வை தெளிவடையும். அதே போல் பனைமரத்தின் குருத்து அனலில் காட்டணும், நெருப்பில் காட்டி வதக்கி அதிலேருந்து வரும் சாறை எடுத்து கண்களில் விட்டிங்கன்னா கண்ணில் ஏற்படும் வெள்ளைப்படுதல் பூப்பட்டு கண் பார்வை மறைவு ஏற்பட்டிருக்கும். அது கண் பார்வை நல்லா தெளிவடைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம தினமும் பொன்னாங்கண்ணி அதனுடைய தைலம் விற்கிறாங்க கடையில். இல்லைன்னா பொன்னாங்கண்ணி இலையை போட்டு நம்மளே கூட தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தலைக்கு தேய்ச்சின்னு வந்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும். கண்ணில் பூ விழுந்தாலும் புறம் விழுந்தாலும் சரியாகி கண் பார்வை தெளிவடையும். அதே போல் கண் பார்வை நிறைய தெளிவடைகிறதுக்கு சாப்பிட வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்குது. பசலைக்கீரைன்னு ஒன்று இருக்குது. பசலைக்கு வெத்தலை இலை மாதிரி இருக்கும். அதை கடைஞ்சி சாப்பிட்டீங்கனாலும் ஹீமோகுளோபின் அதிகமாகவும் கண் பார்வை தெளிவடையும். அதே போல் கருவேப்பிலை இருக்குது பாருங்கள், அதனுடைய பழத்தை சாப்பிடுவீங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க, மீன் சாப்பிடுவாங்க, பப்பளி பழம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னா கண் பார்வை தெளிவடைய வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.